ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு சூப்பரான கிச்சன் டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். எதை பற்றிய டிப்ஸ்னா, நம்ம மதியம் லஞ்சுக்கு பகாரா பண்ணோம்னாக்கா அது கூட நம்ம என்ன செய்யணும், கொஞ்சம் முந்திரி பருப்பு வறுத்து போடணுங்க. லாஸ்ட்டில் போடணும். லாஸ்ட்டில் போட்டிங்கன்னா அந்த சாதத்தை சாப்பிடும்போது நல்ல க்ரன்ச்சியாக இருக்குங்க. டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ முழுது ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபுல் வீடியோ வரும் பாருங்கள். அக்கனி சமையலில் முந்திரி பருப்புங்க, உடைச்ச முந்திரி பருப்பு ஒரு 10-15 எண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன். முழு பருப்புனா ஒரு 5-6 எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. ஆப்ஷன் தான், இன்றைக்கி தேவைன்னா ஆட் பண்ணிக்கிடலாம், இல்லாட்டா ஸ்கிப் பண்ணிடுங்க. இது ரைஸாக வறுத்து எடுத்து நம்ம தனியாக வச்சுக்கணுங்க. சாதத்தோடு போட்டோம்னா மொறுமொறுப்பு இருக்காதுங்க, க்ரன்ச்சாக கிடைக்காது உங்களுக்கு. அதனால் தனியாக வறுத்து எடுத்துட்டு நம்ம லாஸ்ட்டில் மேலே போட்டோம்னா சாப்பிடும்போது நல்லா மொறுமொறுப்பாக இருக்குங்க. தனியாக வறுத்து எடுத்துக்கலாம். நல்லா வறுபட்டுருச்சு. இந்த மாதிரி கோல்டன் கலர் வந்தோடனே நம்ம எடுத்துடணும். எடுத்தாச்சு. இப்போ பட்டை, 2 பிரிஞ்சி இலை, 2 நட்சத்திரப்பூ, ஒரு மராத்தி முக்கு, அப்புறமா 4 லவங்கம், கொஞ்சம் கல்பாசி, 2 ஏலக்காய், ஜாதி பூங்க, ஜாதி பத்திரி பூ ஒரு சின்ன துண்டு போட்டுக்கோங்க, நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். தண்ணி நல்லா கொதிச்சிருச்சுங்க. நம்ம அரிசி ஆட் பண்ணிக்கலாம். ஹைதராபாத்தில் ரொம்ப ஃபேமஸுங்க இந்த சாதம். இது சிக்கன் குழம்பு, மட்டன் குழம்பு எல்லாமே வச்சு சாப்பிடலாம். கத்திரிக்காய், எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பும் சூப்பராக இருக்குங்க. இதுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ மூடி வச்சுக்கிடலாம். சாதத்தை ஓப்பன் பண்ணிடலாம். நல்லா ஏர் இறங்கிருச்சு. வாவ், சூப்பராக ரெடிங்க. கரண்டியில் இந்த சைடை வச்சு நம்ம கிண்டி கொடுக்கணுங்க. கிண்டி கொடுத்தேன்னா உங்களுக்கு நல்ல சோறு உடையாமல் சூப்பராக கிடைக்கும். அருமையான சுவையில் பகாரா ரைஸ் ரெடிங்க. இப்போ முந்திரி பருப்பு நம்ம ஆட் பண்ணிடலாம். சுட சுட அப்படியே இலையில் சாதத்தை வச்சுக்கலாம். அருமையான சுவையில் பகாரா ரைஸும் எண்ணெய் கத்திரிக்காய் குழம்புங்க. அப்படியே எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு வச்சு சாப்பிட்டோம்னா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்தால் லைக் பண்ணுங்கள். நாளைக்கு இன்னொரு டிப்ஸோடு பார்க்கலாம். பாய்.